நாளைக்கு நீ வெளிப்பட போறதுக்காக நன்றி தகப்பனே. இது பெரிய காரியங்கள் செய்யறதுக்காக நன்றி. இப்போது நாங்கள் ஒரு லட்சம் போவது வேண்டும் ஆசீர்வாதப்பட்ட செல்வதற்காக நன்றி. மீதியான காரியங்கள் ஒவ்வொரு நீர் பொருட்படுத்தப்பட்டாங்க. எங்களை தாழ்த்தி விவரிக்கிறோம். துதிகனமையை ஒவ்வொருவருக்கே செலுத்தும். நல்ல பிறார்கள். அவர் மணிராஜ் ஒய்ஃபுக்கு டோம் இல்லைன்னு ஏவிஎம்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சுகம் வரட்டும்னு யாராவது ஒருத்தங்க அவங்க பேர் ஜானட். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே ஏவிஎம்ல அட்மிட் ஆகியிருக்கிற சகோதரி ஜானட்டுக்காக நாங்கள் வருகிறோம். என்ன சுகீனமோ பலவீனமோ நாங்கள் அறியோம். ஆனால் அந்த சரீரத்தை உருவாக்கினவர் நீர் தகப்பனே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லையப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஆகவே நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னவர். ஆண்டவரே உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து தொட்டு ஆண்டவரே நீர் அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை தாரும். டாக்டர்ஸ்க்கு நான் டயக்னோஸ் பண்ணத்தக்க ஒரு ஞானத்தை நீர் தாரும் சுவாமி. அந்த மெடிக்கேஷன் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த பலவீனம் நீங்கி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி சாட்சியோடு வரதுக்காக நீர் கிருபதாரம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மீகா கடைசி அதிகாரம் 7ஆம் அதிகாரம். ஒரு 8 வருஷம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மீகா 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஐயோ, திராட்சைப்பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சைக்குலையும் என் ஆத்துமா இசித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்செடி கொற்றவன். செம்மையானவன் நெருங்கிலை பார்க்கிலும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமானே.
இந்த 8 வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது இதில் மீகா எதை சொல்லுகிறான், அந்த மீகாவனுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவன் ஒரு கிராமத்தில் உள்ளவன், ஒரேதா ஊரார். அங்கே இருந்து அவனை எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இது ரெண்டும் பெரிய பட்டணங்கள், தலைநகர் பட்டணங்கள். அப்போ அவனுக்கு, கிராமத்தானுக்கு இங்கே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, பட்டணத்து காரியங்கள்லாம் அவனுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. பாருங்க, அவன் வந்து என்ன செய்யறான், தீர்க்க தரிசனம் சொல்றான். அதுக்கு பார்த்தா அவன் அந்த முதல்ல அந்த பட்டணங்களின் சூழ்நிலையை சொல்லுகிறான். பாருங்க, 2ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குது பாருங்க. தேசத்தில் ஆசிங்க அப்ப எதை குறிக்குது? பக்தி உள்ளவன் அற்று போனான் உள்ளதான். அதுக்கப்புறமும் என்னது, செம்மையானவன் இல்லை, நன்மைகள் செய்கிறவன் இல்லை, உண்மையாய் நடக்கிறவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அடுத்தவனை கொல்றதுக்கோ காயப்படுத்துறதுக்கோ அவங்க தயங்கவே இல்லை. அப்போ முரட்டாட்டம் பிடித்த வன்மறி உள்ளவர்களாக நம்ம இன்னைக்கு பேப்பர்ல பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? எவனோ ஒருத்தன் என்ன காரியம்னாலும் உடனே 2 பேரை கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க, அருவாளால வெட்டிடுறாங்க. கொஞ்சமா பயம் இருக்கா? ஆண்டவர் படைத்த ஒரு மனிதனை நான் உயிரை எடுக்கிறேனே என்று பயம் இருக்கிறதா? இல்லை. மனுஷனுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. அப்போ நம்ம இருக்கிற இடமும் நம்ம ஏரியாவும் எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு கெட்டுப்போன சமுதாயம், கரப்ட் சொசைட்டி. ஆக அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், we live in a corrupt society. அது இன்னைக்குள்ளதுக்கு பொருந்துமா? அப்ப நாமளும் எங்க இருக்கிறோம்? அந்த கூட்டத்துல தான் இருக்கிறோம். நம்மையும் சேர்த்துதான் அங்க என்ன சொல்லி இருக்குது, பக்தி உள்ளவன் அத்து போனான். பைபிள் இன்னொன்னு என்ன, யூதாவே நான் உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி என்ன? காலையில் காணும் பனியை போல் இருக்கிறது. எங்கவும் பைபிளை வாசிக்கிறது இல்லைன்னு யோசிக்கிறேன். அதனால தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உங்கள் பக்தினோடனே அதுக்குரிய காரியங்கள்லாம் மனசுல வந்திருக்கணும். உங்கள் பக்தி, அவன் சொல்ற காலையில் தோன்றும் பனியை போல். அதாவது என்ன, கொஞ்ச நேரம் ஒரு நல்ல ஊழியர் ஆவியோட பேசுறாங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் தான் நமக்கு என்ன இருக்கும், தேவனுடைய பிரசன்னமும் பயமும் இருக்கும். அதை விட்டு வெளியே, வாசலை விட்டு வெளியே வரும் முன்னாலே நான் என்ன செய்யணும், வீட்டில் என்ன நடக்கணும், இதான் நம்மளை ஆக்கிபை பண்ணிக்கிட்டே ஒளி. அவங்க சொன்ன வசனத்தின்படி நான் வாழ்கிறேன்னா, அவங்க சொன்ன வசனத்தின்படி எனக்குள்ள ஒரு உண்மையான அன்பு இருக்கா, யோசிக்கிறதே கிடையாது. ஆக நாமும் எப்படித்தான் இருக்கோம்னா, கோயிலுக்கு போனா கம்யூனியனுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். போயிட்டு வந்த உடனே வரும்போதே, ஆல்டர்லேருந்து வரும்போதே நான் வீட்டுக்கு போய் என்ன செய்யணுன்றதை யோசிக்க
ஆரம்பிச்சிருக்கோம். இதுவா ஆண்டவர் கிருபையா என் பாவங்களுக்காக மறித்து எனக்கு இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து புது உடன்படிக்கை செய்திருக்கிறாரே. ஆண்டவரே, நீர் என்னோடு செய்த இந்த புது உடன்படிக்கையில் நான் உண்மையாய் தரித்திருக்க எனக்கு உதவி செய்யும்னு நான் கம்யூனியன் முடிஞ்சு வரும்போது என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கேனா? அப்போ உங்க பக்தி எவ்வளவு இருக்கு? அதத்தான் மிக நாம ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் வாழுகிறதும் ஒரு கரப்ட் சொசைட்டி. நான் என்னுடைய வாழ்க்கையும் பக்தியற்ற வாழ்க்கை. நான் மாறணும். ஒரு உண்மையான ஒரு பக்தி எனக்குள்ள தோன்றி ஆண்டவருடைய வார்த்தையையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாடுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அடுத்தாப்புல மூணாம் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். இது இன்னைக்கு நடக்கும். அப்படியே நடக்கிறத பைபிள்ல சொல்லி இருக்கு. பாருங்க, பொல்லாப்பு செய்ய கூட்டணி வச்சுக்கிறான். மக்களுடைய நலனுக்காகவா கூட்டணி வைக்கான? கொள்ளையடிக்கிறதுக்காக வைக்கிறாங்க. அடுத்தாப்புல பாருங்க, அதிபதி கொடு என்கிறான். உண்மைதான். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போனீங்கன்னா எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் தருவேன்? முதல்ல அவன் கேள்வி எனக்கு எவ்வளவு? அப்ப அதிபதி கேள்வி. நியாயாதிபதி கை, அவனுக்கு சம்பளம் இருக்கு, ஒரு கோர்ட் இருக்குது, அத்தனை வக்கீலர் வாதாடி இவன் செய்ய வேண்டியது நியாயமான ஒரு தீர்ப்பு. இவன் யாருக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றத யோசித்து எவன் பணம் தருவான்? கைக்கூலி கேட்கிறான். நீங்க எப்படி ஏதாவது ஒருத்தருக்கு நன்மை செய்யறதுக்கு எனக்கு ஒரு கமிஷன் தாங்கன்னு கேட்கறோம்டா? தெரியாது. நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி பிறகு என்ன? பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இன்னைக்கு பேப்பர்ல பூராவும் அதான். ரொம்ப அசிங்கமா உலகம் போயிட்டு இருக்கு. அப்போ இதுவும் என்னதான்? கரப்ட் லீடர்ஸ். நமக்குள்ள தலைவர்கள்லாம் எல்லாம் அயோக்கியர்கள். அவர்கள் ஒருவர் இடத்திலாவது உண்மை. எந்த ஒரு ஆபீஸுக்கு போனாலும் அந்த ஆபீஸ்ல உள்ள ஒரு பெரியவர் தனக்கு என்ன கிடைக்கும்னா முதல்ல பார்க்கிறாங்களே ஒழிய இந்த மனுஷனுக்கு நியாயம் செய்யணும் என்ன செய்யறது இல்லை, யோசிக்கவே இல்லை. அடுத்தாப்புல பாருங்க, அந்த அதிபதி கூட அவர்களில் நல்லவன் முட்செடிக்கு ஒத்தவன். அது என்ன? முட்செடிக்கு ஒத்தவன்னா அவன் கிட்ட நாம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவன் நம்மளை என்ன செய்வான்? காயப்படுத்துவான். அவன் நம்மளை காயப்படுத்துவான். முட்செடி அது கிட்ட போனா நம்மை காயப்படுத்தும். அப்படித்தான் இந்த இருக்க. அடுத்தாப்புல பாருங்க, செம்மையானவன் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். காலில் மேய்ச்சிட்டா நெறிஞ்சு முள்ள அவ்வளவுதான், அவ்வளவு வலிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பெரிய பார்க்கணும். ஒரு காவல்காரர் அறிவித்த
உன் தண்டனை நாள். இவ்வளவு பாவங்கள் செய்துட்டு நீ சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு தண்டனை வருகிறது. அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அவர் எத்தனாம் 3 இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்செடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம். கோடி கோடியா பணத்தை அப்படியே லஞ்சம் வாங்கி ஒரு மாதம் ஒரு பொது நிலத்தை எவனுக்கோ பட்டை எழுதி அவங்கிட்ட இருந்து ரூபாய் எவ்வளோத்தையும் பிடுங்கி இருக்கிற இந்த கரப்ட் லீடர்ஸுக்கு ஒரு ரெய்டு வருதுன்னா போதும், அவங்க வேறும் தலைமறைவாயிடுறாங்க. அப்போ உன் காவல்காரர் சொன்ன தண்டனையினால் வருகிறது. நீ பாவம் செய்கிற, உனக்கு அது தண்டனை இல்லாமல் போகாது. நீயா முதல்ல சொல்ல, உன் பாவத்திற்கு தண்டனை உண்டு. அதைத்தான் இங்கேயும் சொல்லிடுறோம். சரி, 5வது வசனத்துக்கு வாங்க. வாசிப்போம் எல்லாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் என்னையா அநியாயம். உன் மனைவி கிட்ட எச்சரிக்கையாயிருன்னு சொன்னார். என்ன அர்த்தம்? அப்போ அது என்னத்தை காட்டுது? சிநேகிதன், வழிகாட்டி, மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்கள். 6ஆம் வசனத்துல பாருங்க, மகன் தகப்பனை. 2 கொரிந்தியர் 5 பார்த்தா தகப்பனும் மகனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். இந்த அநியாயம் எங்க ஒரு ஜாதிகள்கிட்டையும் கிடையாது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இருக்குது. அடுத்தாப்புல பாரு, மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். இன்னைக்கு மாமியார் பிடிக்கலன்னா ஒரே போடலாம், சதக்குன்னு அருவாளை எடுத்து கட்டிய கல்ல வெட்டிடுறது. நம்ம ஜெயிலுக்கு போவோமே, நம்ம பிள்ளைகளை அனாதைகள் ஆகுமே, ஊர்ல வேற யார் நம்ம குடும்பத்தை மதிப்பா? யோசிக்காங்களா? கிடையாது. எனக்கு இந்த சொன்னதுக்கு அப்புறம் இவ உயிரோடு இருக்கு, இவர் தான் நியாயம், இவங்க தான். அப்ப இதே நியாயத்தை இவளுக்கு காட்டினா எப்படி இருக்கும்? அவளையும் என்ன செய்ய வேண்டியதுதான். அப்ப நம்ம வாழ்ற இந்த காலத்தை இதுக்கு என்ன சொல்லுவீங்க? மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்ப இத என்னன்னு சொல்லுவீங்க? கரப்ட் சொசைட்டி, கரப்ட் லீடர்ஸ். அப்ப இது கரப்ட் ஃபேமிலி. கரெக்ட். அப்போ மீதா காலத்துல சொசைட்டி கரப்டா இருந்தது, லீடர்ஸ் கரப்டா இருந்தாங்க, ஃபேமிலி கரப்டா இருந்தது. இதுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருந்திருப்பான்? அவனால தேவனுக்கு உண்மையா இருந்திருக்க முடியுமா? அவன் இருந்திருக்கான். பாருங்க, அடுத்தாப்புல 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை. ஆமென். பொல்லாத சொசைட்டி, பொல்லாத லீடர்ஸ் தான்.
மோசமான ஃபேமிலி, ஒருத்தரையும் நம்ப முடியல. ஆனாலும் நான் தேவனுக்கு காத்திருப்பேன், அவர் எனக்கு பதில். நான் ஒரு வசனம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? ஏசாயால சொன்ன இல்லையா? உங்ககிட்ட கேக்குறேன். இந்த இதுக்கு ஒத்த ஒரு வசனம். இந்த தீர்க்கதரிசி இங்க என்ன செய்யறான்? பொல்லாத சொசைட்டி, பொல்லாத தலைவர்கள், பொல்லாத குடும்பம், இதன் மத்தியில அவன் என்ன செய்றான்? என் தேவன் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், அவர் என்னை கேட்டருவார், எனக்கு பதில் தருவார். அவன் அப்படி சொல்றானே. இதுக்கு எங்க ஒரு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு வசனம் எங்க இருக்கு? 8ஆம் வசனத்துல பாருங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு. அப்ப இந்த 7லையும் 8லையும் அவன் கர்த்தர் மேல் உள்ள தன் விசுவாசத்தை செய்யறான். அப்போ ஒரு கரப்ட் சொசைட்டில நான் வாழணும்னா எனக்குள்ள ஒரு உண்மையான உறுதியான விசுவாசம் இருக்கணும். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் கர்த்தர் என் கூக்குரலை கேட்பார், என் கர்த்தர் எனக்கு பதில் அளிப்பார், எனக்கு இருளிலே வெளிச்சமாய் இருப்பார். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில தடுமாறும். என்ன நீகா அந்த காலத்துக்கு சொல்லி இருக்கானா? நமக்கு சொல்லி இருக்கானா? என்ன பேச மாட்டேன்றீங்க? நமக்கு தான் பேசியிருக்கேன். ஆகையால இந்த 8 வசனங்கள்ல நாம பார்க்கிறது அந்த காலத்துல எப்படி இருந்ததோ அதுவே இன்னைக்கும் நடக்கும். ஏசாயால என்ன சொன்னேன்? 48:14 நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோன் சித்தமானதை அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் இங்கேயும் பார்த்தா இப்படிதான் இருக்கு. கரப்ட் சொசைட்டி, கரப்ட் லீடர்ஸ், கரப்ட் ஃபேமிலி. ஆனா இந்த தீர்க்கதரிசி நானோ கர்த்தர், நானோ ஐ ஆம். நீங்க சொல்ல முடியுமா? என்கிட்ட இந்த மாதிரியான பாவம் ஒண்ணு கூட இல்லை. நான் சகோதரனிடத்தை அவன் என்ன ஏமாத்திட்டான்னு எனக்குள்ள கோபம் வருதா? கசப்பு வருதா? ஆனா தீர்க்கதரிசி அவன் நானோ கர்த்தர் மேல். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை. அப்ப நம்ம வாழ்கிறது ஒரு மோசமான சொசைட்டில நான் வாழ்ந்ததுன்னா நான் எப்படி வாழணும்னா என்னுடைய முழு நம்பிக்கையும் விசுவாசமும் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல் இருக்க வேண்டும். அவருக்கு நான் காத்திருக்க. ஒரு பாடம் படிச்சிருக்கீங்களா இன்னைக்கு? என்ன பேசவே மாட்டேன்றீங்க? பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல நான் சொல்றேன், பைபிள்ல உள்ளதுதானே நாம சொல்லியிருக்கோம். வித்தியாசமா இருந்து சொன்னோமா? இல்ல, பைபிள்ல உள்ள. அப்ப நான் இந்த பைபிள்ல இந்த சொசைட்டிக்குள்ள வாழ்ந்தவன் எப்படி இருந்தான்னு நான் பார்க்கணும்ல. அவனை நான் பின்பற்றினா நானும் ஒரு நன்மையான வாழ்க்கை வாழ முடியும் அல்லவா? அப்ப பார்ப்போம். பாருங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷ, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு. எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம்!
இருளிலே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இருள் என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையே டார்க்னஸ், இருள்னு சொல்றோம். அந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்னா எனக்கு வழி காட்டுவார். நமக்கு நிச்சயமா அவர் வழி காட்டுவார். ஆட்களுக்கு தீபம் பாதை வெளிச்சம். அடுத்தாப்புல 9ஆம் வசனம் வாசிப்போம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மற்றும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு. அர்த்தம் என்ன இந்த 9ஆம் வசனத்துல? இருள் எதை குறிக்கும்? பாவத்தை குறிக்கும். வெளிச்சம் ரட்சிப்பை குறிக்கும். அப்ப அவன் சொல்றான், அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார்னா என் பாவங்களை மன்னித்து என்னை அவர் ரட்சிப்பார். என் பாவங்களை மன்னித்து என்னை டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவார். நான் அவருக்கு காத்திருந்து அவர் மேல் விசுவாசமாயிருந்து என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், சமுதாயத்தின் காரியங்கள் ஒன்றையும் பின்பற்றாமல் நான் தேவனை பின்பற்றினால் அவர் என்னை இருளில் வெளிச்சம் தருவார், பாவங்களை மன்னித்து எனக்கு ரட்சிப்பை தந்து பரலோகத்திற்கு பாக்கியவானார். அப்போ இந்த மீகா புஸ்தகம் இந்த இதுவரைக்கும் இந்த அர்த்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னைக்கு வாசிங்கன்னா உங்களை சொன்னேன் முதல் 8 வருஷம் வாசித்து நீங்க குறிப்பு எடுத்துட்டு வாங்கன்னு. குறிப்புங்க, குறிப்பு எழுதுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லாம் 8ஆம் வசனத்தை தான் பிரதானமா சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட பேச பழகணும், அவர்கிட்ட வேற என்னத்தை கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னே தெரியல ஆண்டவரே, எப்படி நீர் ஒரு மோசமானவனுக்குள்ள நல்லா இருக்கிறவன எப்படி நீர் முச்செடிக்கு நீர் ஒப்பிட்டு சொல்லுகிறீர்? ஏன் அப்படி சொல்றீர்? கேட்கணும், அவர் பதில் தருவார். நான் அதான் சொல்லி இருக்குது, அவர் என்னை கேட்டருள்வார், எனக்கு பதில் என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஆக மீகால அதுக்கப்புறம் பாருங்க 10ஆம் வசனம் வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை, என் கண்கள் அவளை காணும். இனி வீதியின் சேற்றை போல் மிதிக்கப்படுவான். அந்த சத்துரு யாருன்னா சாத்தான் தான். அவனை ஜனங்கள் இனிமேல அவனை ஒரு பொருட்டா மதிக்காம அவனை மிதித்து போடுவான். சத்துருவை என் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு என்பது இந்த வசனம் சொல்லு. 11ஆம் வசனம் பார்த்தீங்க, அதிலே எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அதிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். மதில்களை எடுப்பிக்கும் நாள்னா நீ பலப்படுகிற வருஷம் உண்டு, நீ பலப்படுகிற ஒரு நாள் உண்டு. அந்த பலப்படுகிற நாளிலே உங்கிட்ட இருந்து கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் வெகு தூரம் பரவி போகும். உங்ககிட்ட இருந்து அடுத்த வீடு வரைக்குமாவது சுவிசேஷம் பரவி இருக்கா? என்ன? வெரி குட். அடுத்தாப்புல பார்ப்போம். அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும்
எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பருவம் முதல் மறு பருவதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு. எதுக்கு உன்கிட்ட வராங்க? நீ என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு சாக்குல பணம் போட்டு கொடுக்க போறியா, இல்ல கோல்டு கொடுக்க போறியா? எதுக்கு வராங்க? சுவிசேஷம் அவங்கிட்ட கேட்கறது. இயேசுவை பற்றி எனக்கு சொல்லுங்கள் கேட்கறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க. அந்த இயேசுவை பற்றி கேட்கறதுக்கு மக்கள் வாஞ்சையா இருக்கிறாங்க. அவங்க தாகத்தை நீங்க தீர்க்கிறீங்களா? உங்ககிட்ட நெருங்கி பழகிறவங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படியும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவன் உங்ககிட்ட ஒரு பரிசுத்தத்தை காண்பார்கள். அந்த பரிசுத்தத்தை காணும் பொழுது எப்படி இந்த அம்மா, எப்படி இந்த ஐயா இந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னை பரிசுத்தமா காத்துக் கொள்கிறாரு, என்னால முடியலையே, நான் அடிக்கடி தடுமாறினேன்னு கெட்டதை செய்திடறேன்னா அவன் யோசிப்பான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீ பலப்படு. பேதுருவிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது நீ குணப்படு, பின்பு உன் சகோதரனை திடப்படுத்து. முதல்ல நீ ஸ்ட்ராங்கா இரு, அப்புறம் உன் சகோதரனை வழி நடத்து. இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தவறான வழிக்குள்ள பாஞ்சுது. ஆண்டவருக்கு ஒரு மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசீரியா முதல் மறு பருவதம் வரைக்கும் ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். அங்க இருக்க அவ்வளவு புறஜாதியாரும் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வருவார்கள். அந்த காலத்துல இயேசு கிடையாது, ஆனால் யெகோவா தேவன் உண்டு. நீங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழுகிறீர்கள். அந்த எஸ்தர்னு யோசிக்கிறேன். உன் தேசத்தில் ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அவருடைய வழக்கம் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவரை பின்பற்றும் போது அது உலகத்தாருக்கு வேடிக்கையாகத்தான். சரி, பார்ப்போம். 13. ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் வாழாயிருக்கும். என்னதான்னாலும் பாவம் இருந்தால் அந்த தேசம் வாழாய்த்தான். அப்போ ஒரு தேசம் அது செழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? 2 நாளாகமத்தில் ஒரு வசனம் உண்டு. என் நாமம் தங்களை கொல்லாத செயலை விட்டு வாசிக்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவத்தை மன்னிக்காம தேசத்துக்கு என்ன சேமம் வராது. அப்ப பாவத்தை மன்னிக்காம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வராது. தேசத்துக்கு சேமம் வேணும்னா தேசத்தின் பாவம் மன்னிக்கப்படும். என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தினமும் ராத்திரி படுக்கும் முன்னால 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பாவ மன்னிப்பை பெற்று நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன்
103ஆம் சங்கீதத்தை வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு என்ன பலப்படுத்தும், இன்னைக்கு என்ன பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிறகு பார்ப்போம் 14ஆம் வசனம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் இந்த பாசான் கீலேயாத் எங்க இருக்கு? யோர்தானுக்கு இக்கரையிலா அக்கறையிலா? நீங்க இஸ்ரவேலர் இல்ல, இஸ்ரவேலர் அவங்க கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்னால இந்த 2 இடங்களும் ஆடு மாடுகளுக்கு ஏத்த ஒரு இடமா, புல்வெளிகள் நிறைந்து ஆற்று தண்ணீர் நிறைய இருந்து அவங்க வளர்க்கிறதுக்கும் பெருகிறதுக்கும் ஏற்றதாக இருந்ததினால் ஒரு 2.5 கோத்திரத்துக்கு மோசே என்ன செய்தான். ஆனாலும் நீங்க போய் உங்க சகோதரர் ஸ்டே பண்ற வரைக்கும் அவங்களோட யுத்தம். அப்ப அதைத்தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பூர்வ காலத்தில் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அப்போ கர்த்தர் நம்மை நடக்கும்போது அவர் தருகிற ஒரு சுதந்திரம், அது நமக்கு மிகவும் 15ஆம் வசனம். இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். வீடுகளில் கண்டிப்பா அட்டையில தொங்கும். வாசிப்போம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதை நீங்க எப்படி விளங்கிடுவீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வார், எனக்கு நிச்சயமா செய்வார். என்ன அதிசயம் உங்களுக்கு வேணுன்றதே தெரியாது, ஆனாலும் அதிசயம் செய்வார்னா ஒரு சந்தோஷம் இல்லையே? என்ன சொல்ல, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் எகிப்து பாவத்தின் அடிமைத்தனத்தின் அடையாளம். அதுல இருந்து வெளியே வரும்போதுன்னா ரட்சிக்கப்பட்ட நாளில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அதிசயத்தை காண்பிக்க பண்ணினார். நான் இன்னைக்கு என் குடும்பம் இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிப்புக்குள் வருமானால் கர்த்தர் என்னை வழிநடத்தி எனக்கு அதிசயங்களை காணப்படுவார். என்ன அதிசயத்துல எல்லாம் பெரிய அதிசயம் என்னன்னா என் மனம் மாறுதல். என் மனம் பாவத்தின் மேல் ஆசையாய் இருந்த நான் இன்னைக்கு அந்த பாவத்தை நினைச்சா சீன்னு எனக்குள்ள ஒரு வெறுப்பு. ஆனா ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால பார்த்த ஒரு சினிமா இன்னும் மனசுக்குள்ள ஓடத்தான் செய்யும். நான் போய் சொல்லல, மனித தன்மை எப்படி இருக்குன்னா இவ்வளவு மோசமான ஒரு இதா இருக்கு. அப்ப இதை மேற்கொள்ளணும். இதை மேற்கொண்டாதான், இதை என்னை விட்டு வெளியேற்றினாதான் எனக்குள்ள ஒரு அதிசயம் நடக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்று, நான் உன்னை அதிசயங்களை. ஒரு பாட்டு ஒண்ணு மோகன் சிலேஸ்வரர் இதுல போட்டிருப்பான், அதிசயம்
நீ அற்புதம் கண்டிடுவாய்ன்னு ரொம்ப நல்ல பாட்டு. நல்ல பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. Blue dress போட்டதுக்குள்ள பாட்டு. ஆமா. ஆகையால அந்த அதிசயம் காண பண்ணுவேன்னா அதுக்கு முதல்ல வேண்டியது நான் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை. அதனால தான் சொல்லி நான் சும்மா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லல. நீ எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளில் எப்படி உனக்கு அதிசயம் கிடைச்சதோ அதே மாதிரி 16 புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமங்களையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். அதான் ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், பாம்பை போல் மண்ணை நக்குவார்கள். அது என்ன? 17ஆம் வசனத்தில் பாம்பை போல் மண்ணை நக்குவார்கள் என்ன? உனக்கு பயப்படுவார்கள் போல். அதுதான் என்ன செய்யணும்? பாம்புன்னு முதல்ல எங்க வாசிக்கிறோம்? ஏதேன் தோட்டத்துல வாசிக்கிறோம். அப்போ அங்க வரும்போது அவன் எப்படி இருந்தான்? பாம்புக்கு அந்த காலத்துல மரமெல்லாம் ஏற முடிஞ்சதுன்னா காலெல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. ஆனா மண்ணிலே ஊர்ந்து போவாயின்னு சொன்னது அவனை சபித்தது. ஏதேனில் பாம்பு சபிக்கப்பட்டதினால் அது மண்ணை மட்டுமே ஊர்ந்து சென்று சாப்பிட. அப்போ இங்க சொல்லி இருக்கிறது என்ன சொல்லி இருக்கு? பாம்பை போல் மண்ணை நக்குவார்கள்னா அர்த்தம் என்ன? சபிக்கப்படுவார்கள். பூமியில் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுங்கி புறப்படுவார்கள். நடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு உயிரோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார். உன்னுடைய பரிசுத்தம் பிசாசுக்கு பயம். நடக்குமா? இசைக்கிய பிரான்சு அது 15 வயசுல இருக்கும்போது அவர் ஊர்ல திண்ணையில உட்கார்ந்துருப்பார். அந்த வழியா ரோட்ல போகும்போது எவனால் பேய் பிடிச்சவன் அந்த ரோட் வழியா வந்தான்னா அப்படியே ஆடி விழுந்துருவான். அவ்வளவு பரிசுத்தமாக வருவாள். ஒரு மனுஷன் அவ்வளவு பரிசுத்தமா இருக்க முடியும்னா நான் ஏன் இல்லை? என்ன கண்டா ஒரு பிசாசம் ஆட மாட்டேன். என்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கேன். அப்போ நமக்குள்ள ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள உள்ள முதல் ஆசை நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தத்தினாலதான் சாத்தானை நான் ஜெயிக்க முடியும். வேற வேதம் வாசித்தோ பிரசங்கம் பண்ணியோ ஊழியம் செய்தோ நான் சாத்தானை ஜெயிக்கவே முடியும். அவனுடைய சோதனைகள் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆனா பாப்பனும் கொஞ்சம் நேரம் இருக்கா? இருக்கு, டைம் இருக்கு. நீங்க பிந்தி வாங்க. அவர் பாப்போம் 18ஆம் வசனம். தமது சுதந்திரத்தில் நீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும்
கோபம் என்றென்றைக்கும் கோபம் ஐயாருன்னு இந்த வசனம் எங்க இருக்கு? ஆமா 103 சங்கீதம் 103 அவர் என்றைக்கும் கடிந்து கொள், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் காட்டினார். அப்ப நம்ம ஆண்டவர் சொல்றது, நீ பாவம் செய்யற, அதனால உன் மேல நான் என்னைக்கும் கோபமா இருப்பேனா? ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த ஒரு பாஸ்டர் ஒரு தியாலஜிக்கல் காலேஜில் ஒரு ரிட்ரீட் நடத்தினார் யங்ஸ்டர்ஸ். அப்போ அந்த ரிட்ரீட் முடிஞ்ச உடனே ஒரு பாஸ்டர் இவருக்கு வந்தார். வந்து, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் பாவத்தின் மேல் எனக்கு ஜெயம் இல்லை, நான் அடிக்கடி பாவம் செய்துடுறேன், நான் எப்படி? நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போறேன், அவாட்ட நான் என் காரியத்தெல்லாம் சொல்லணுமா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னால உங்க ஒய்ஃபு கிட்ட உங்க காரியங்களெல்லாம் சொல்லி டிரான்ஸ்பேரண்டா 2 பேருக்கும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? எவ்வளவு காரியங்களை நாம மறைச்சோம். அப்போ என் திருமண வாழ்க்கையே பாவத்தை மறைப்பதில் தான் ஆரம்பித்திருக்கிறது. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ உன் வைப்பு கிட்ட உன் பழைய கால வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. அவனுக்கு ரொம்ப பயம், நான் சொன்னா அவ என்னை விட்டு விலகி போயிடுவாளே அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு பெரிய பயம். ஆனாலும் அவர்கிட்ட போய் முழுசையும் சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா 4-5 வார்த்தையில் நான் ரொம்ப மோசமா நடந்தேன், நான் கோயிலுக்கு வர்றதுக்கே லாய்க்கில்லை, நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனிமேல நான் பாவம் செய்கிறேன், ஆனாலும் இன்னும் ஸ்டெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் பாவ ஆசை எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா அவ என்ன சொல்லுவா? அவ ஒரு உண்மையான கிறிஸ்தவளாய் இருந்தா அவ சொன்ன, ஜான், நான் உன்னை கல்யாணம் கட்டும்போது உன்னுடைய ரட்சிக்கப்பட்டவனா மட்டும் கல்யாணம் கட்டல, உன் பழைய வாழ்க்கையும் சேர்த்து தான் கட்டியிருக்கேன். ஒரு குடும்பத்துல ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தர் திருமணம் நடக்கும் பொழுது அவங்களுடைய பழைய வாழ்க்கையையும் சேர்த்துத்தான் திருமணம் பண்றோம். என்ன ஆயிட்டீங்களே? உண்மைதான். அவ சொன்ன, ஜான், நான் பைபிள் எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் அவர் ஒரு தடவை மன்னித்தத அவர் திரும்பி தோண்டி எடுத்து காட்ட மாட்டார். ஆமென். ஆகையால நீ தைரியமா வா. ஐ நோ. ஆனா பாவம் செய்யப்படுற ஆசை வரும்போது என்கிட்ட சொல்லு, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளை அப்படி சொன்ன உடனே அவனுக்குள்ள ரொம்ப தைரியமா அவளை கல்யாணம் கட்டி அவன் பாவத்தை ஜெயிக்கிற வழிய நான் ஒய்ஃப் மூலமா கண்டறிந்தேன். அப்போ என் இருதயத்துக்குள்ள மறைத்து வைத்திருக்கிற அசிங்கங்களை எல்லாம் நான் பகிர்ந்து கொண்டால் அவை என்னை விட்டு வெளியேறு. என் இருதயத்துக்குள்ளே அடைச்சு வச்சிருந்தது இப்போ என் மனைவி கிட்ட போகுது.
அவன் அது ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆகையால ஆண்டவர் நம்மை விடுவிப்பது நிச்சயம். அதனால தான் நம்பிக்கையால சொல்றான், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தால் கர்த்தரின் வெளிச்சமாயிருப்பார். அப்ப நானும் அந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? தைரியம். இது நிஜமா நடந்த ஒண்ணு. அப்ப அதுல அந்த பெண்ணினுடைய விசுவாசம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம ஒரு சின்ன அவங்ககிட்ட பற்றி ஒரு சின்ன கேள்வி இல்லைன்னா கெட்ட காரியம் ஒண்ணு கேள்விப்பட்டாலே அப்புறம் என் மனசு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போய் நான் எவ்வளவு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறேன், எவ்வளவு மோசமான காரியங்கள் நான் நினைக்கிறேன். ஆமாப்பா, ரொம்ப ஒன்றும் கேட்க மாட்டான். அங்க என்ன ஜன்னல் வழியா எட்டி பார்க்க. அப்பா அது அவங்க சொல்லுவாங்க, இவன் என்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருந்து வரலான்னு எட்டி பார்க்கன்னு சொல்லுவாங்க. இல்ல, இதெல்லாம் நடக்கிற காரியங்கள். சந்தேகம் வந்தா இந்த மாதிரி நடக்கும். ஆக இந்த மீகா புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது பக்தியா ஏன் வாழணும், குடும்ப வாழ்க்கையில எப்படி, அப்பதான் வாசிப்போம் 18. சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவர் இருக்கு ஒப்பான தேவன். அந்த அந்த பெண்ணு நான் பழைய தன்மையை சேர்த்து தான் கல்யாணம் கட்டினேன்னு அவ சொல்றது அதான். தேவன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து இருக்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, அப்ப ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருந்து நான் அவற்றை பாவ அறிக்கை செய்யும் போதே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து, என் மீறுதல்களை எல்லாம் மன்னித்து என்னை பலப்படுத்தி. இன்னைக்கு நாம படிச்சிருக்கிற பாடம், நாம் பாவம் செய்தாலும் ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் செய்ய ஏதுவாய் இருக்கிறேன், ஆனாலும் என் பாவத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற ஒப்பற்ற ஒரு தேவன் எனக்கு உண்டு. தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுகிறார். அது என்ன யாக்கோபு ஆபிரகாம்னு சொல்லியிருக்கேன், எதுக்கு? யாக்கோபு நமக்கு தெரியும், அவன் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம்ன்றது விசுவாசிகளின் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு ரொம்ப நாள் யோசிப்பேன், எப்படிடா அவன் போனான்? எப்படி நீங்க இருந்தா போவீங்களா? நானா இருந்தா போவேனா? புறப்படுன்றாரு. இனி நான் இங்க இருக்க மாட்டேன்ற ஒரு உறுதி தான் அவனுக்கு உண்டே ஒழிய he was not bothered where he was going. எங்க போகிறன்றத பற்றி அவன் கவலைப்படல, அவர் நடத்துவார் என்ற ஒரு. அதனால தான் ஆபிரகாமுக்கும் ஆசீர்வாதம்.
யாக்கோபுடைய ஆசீர்வாதம். கவனமா நீயா எப்படி இருந்தது? உங்களுக்கு பர்த்டே சாட்டர்டே. ஆ? உங்களுக்கு பிறந்த நாள் சனிக்கிழமை. என்னது ஜபம் பண்ணோம்னா என்னத்த பேசுற? இல்ல உங்களுக்கு சாட்டர்டே. அதெல்லாம் கிடையாது. ஐயா. வா வா அப்படியா? ஜபம் பண்ணோம். ஓ. அன்பின் தகப்பனே, உம்முடைய வேதம் எத்தனை இன்பமாக இருக்கிறதப்பா. தியானிக்க தியானிக்க எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது, தைரியத்தை கொடுக்கிறது, உம்மை பின்பற்ற ஒரு விசுவாசத்தையும் தருகிறது. உமக்கே ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, நான் செல்வராஜுக்காக நான் ஜெபிக்கிறேன்.